ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எப்பா என்னையா நான் தான் சொன்னல, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, சொன்னனா இல்லையா? வந்த உடனே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, கமருதீன், அரோரா எல்லாரையுமே இவங்கெல்லாம் மெயின், மற்ற எல்லாரையும் போட்டு தாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உள்ளே போனோடனே இவங்க பிரஜன் அண்ட் சாண்ட்ரா தான் உள்ள ஜோடியாக ஃபஸ்ட்டு போயிருக்காங்க. போயிட்டு எதுக்காக இந்த சீசனுக்கு நீங்கள் கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்திருக்கீங்க, பேப்பரில் எழுதி கொடுங்க, நாங்கள் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருவோம், இல்லை கீச்சு போட்டுருவோம், எரிச்சு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் டாஸ்க்கு. அப்போ விஜய் பார்வதி அழகாக எழுதி, நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கும் நான் ரியலாக இங்கே இருக்கிறதுக்கும் அப்படின்னாங்க. சாண்ட்ரா, ஓ இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு பேர் ரியலா அப்படின்ட்டு அவங்க அப்படி பார்க்குறாங்க, கீச்சு போட்டாங்க. என்னையா பேசிருக்குமே கீச்சு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாண்ட்ரா வந்து கமருதுன்னு கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன கேம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்போது அவர் வழக்கமாக முடிக்கிறார் போல இருக்குது. பிரஜன் கீச்சு போட்டாப்புல, இவர்கிட்ட என்னத்த பேசிக்கிட்டு அப்படின்னு. என்னையா நடக்குது ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அரோராக்கு தான் சம்மாட்டி. என்னன்னா அரோரா எழுதி கொடுத்துருக்காங்க பொழுது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அவங்க கீச்சு போட்டாங்க, இது பிரஜன் கீச்சு போட்டாப்புல. உடனே அரோரா நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரூடாக இருக்குது. அவங்க வந்தாவது ஏதாவது சம்பவங்கள் பண்ணாங்க. நீங்கள் என்ன மேடம் சம்பவங்கள் பண்ணீங்க? நேற்று வந்துட்டு விஜய் சேதுபதி சொன்னார், ஆடியன்ஸாக உள்ளே உக்காந்துட்ருக்காங்க 2 பேர், துஷார் அண்டு அரோரா. எங்கம்மா போச்சு? நான்லாம் என்ன நினச்சேன்னா, சொன்னவொன்னே கதறி அழுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுங்களா அது. இவங்க கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னையா நடக்குது இல்லை என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இப்படி நான் பண்ணுறதுக்கு அவங்க திட்டுறாங்க, இதில் என்னென்ன அழுகுறது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சுட்டு எதுக்கு நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு மக்களோட விஷயங்கள். பட் என்ன பண்ணுறது, நேற்று கலையை வந்து போயிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு கலையை வச்சுட்டு அரோரா அமைச்சிருக்கலாம். இன்னும் கேம் வந்து கொஞ்சம் துஷாரோட கேம் வெளியே வருதான்னு பார்த்துருக்கலாம். ஏன்னா இவங்க பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா போய் கமருதன் கிட்ட போயிட்டு ஆசையை ஏதாவது பேசுறது, இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஃபில்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி இதுதான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்றாங்க. என்னத்த சொல்ல. ஆனால் 2 பேர் வந்து பயங்கரமான சம்பவம் போட்டு கிளிக்கிறாங்க. இதைத்தான் பிரஜன் சொன்னார். ரைட்ரா, இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்கலான்ற மாதிரி இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.